வணக்கம். இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சின்னதாக சீப்பெல்லாம் போட்டு வச்சுக்கிற மாதிரி ஒரு பென் ஸ்டாண்டு தான் போட போகிறேன். அதுக்காக பிளாக்கும் சாண்டிலும் எடுத்திருக்கேன். இந்த ஹார்டின் ஷேப் கூட போட்டதுக்கப்புறம் இந்த இவ்வளோ ஒயர் மீதியாச்சு. சரி, இது ரெண்டையும் வச்சு ஒரு சீப் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் போட்டு கொடுங்கன்னு பசங்க கேட்டாங்க. அதுக்காக பண்ணுறேன். அதுக்காக 6 அடியில் எடுத்திருக்கேன். இது என்ன மாடலில் பண்ண போகிறேன்னா, ரோஜா முட்டு அந்த மாதிரி வச்சு போடலான்ட்டு இருக்கேன். அதுக்காக இதில் 6 அடி ஒயர் எடுத்துக்கிறேன். கிராஸ் கட்டில் தான் வரும். மேலே பேஸ் வந்து நார்மல் ரன்னிங் ஒயர் வச்சு பேஸ் போட்டுக்கிறோம். மேலே வந்து தான் கிராஸ் கட்டு. 3 அடி 4 5 6 அடி எடுத்துருக்கேன். கிராஸ் கட்டுன்றதுனால கொஞ்சம் கூடுதலாகவே எடுத்திருக்கேன் ஒயரு. இது மாதிரி 8 பூ நீளம் 8 பூ அகலம். அப்போ வந்து 8 ஒயர் வெட்டணும். 8 ஒயர் வெட்டிட்டு நான் ஆரம்பிக்கும் போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன். 8 ஒயர் வெட்டியாச்சு. இப்போ இந்த 8 ஒயரில் ஒரு ஒயர் எடுத்துக்கலாம். பேஸ் போட ஆரம்பிச்சிடும். பேஸ் ஃபுல்லாக பிளாக்கில் தான் போடுறேன். ஏன்னா சீப்பு தானே வைக்கிறோம், அழுக்காயிராமல் இருக்கணும்ல. அதுக்காக அழுக்கானாலும் கொஞ்சம் நம்ம வாஷ் பண்ணிக்கிற மாதிரி தெரியாத மாதிரி. இப்போ வந்து சைடில் யூஸ்வலாக நம்ம கம்மியாக விடுவோம். 8 பூ அகலன்றதுனால 4 பூக்கு உண்டான அளவை நம்ம கம்மியாக விடணும். நான் 3 12 13 சென்டிமீட்டர் கம்மியாக விடணும். ரெட்டையாக மடித்த ஒயர்லேருந்து 13 சென்டிமீட்டர் கம்மியாக ரன்னிங் ஒயரை மடிச்சுக்கிறோம். பேஸ் வந்து நார்மல் நாட்டு தான். சரியாக இருக்கான்னு பார்த்துட்டேன். நம்ம ஃபஸ்ட்டு நாட் போட்ட ஒயர் சரியாக இருக்கான்னு பார்த்தாச்சு. இப்போ வந்து 13 சென்டிமீட்ரு கம்மியாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கலாம். 12 சென்டிமீட்டர் தான் இருக்குது. இன்னொரு சென்டிமீட்டர் விட்டுக்கலாம். பதிமூணு சென்டிமீட்ரு கரெக்டாக இருக்கும். 2வது நாட் போட்டுக்கலாம். சரி பார்த்தாச்சு. அந்த பக்கம் நம்ம இந்த மாதிரி 2வது நாட் போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட் லைன் போட்டு சரி பார்க்குறத விட நம்ம 2 லைனையும் போட்டுட்டு சரி பார்க்குறது தான் சரியாக வரும். ஏன்னா ரெட்டப்பட வரிசையில் போடுறோம். 8 லைன் தான் போட போகிறோம். அதுக்குனால அந்த 8 ஒயரையும் போட்டுட்டு இன்னொரு லைனும் போட்டு 2 பக்கமும் சரியாக இருக்கான்னு சரி பார்த்துட்டு வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். 2 லைனு 8 பூ போட்டாச்சு. இப்போ ரெட்டப்பட வரிசைங்கிறதுனால நம்ம 2 லைன் போட்டுட்டு தான் சரி பார்க்கணும். அதே மாதிரி சரி பார்த்து பாருங்க சரியாக இருக்குது. இது மாதிரி போட்டாச்சு. சைடு வாலுக்கு வந்து நம்ம இந்த பக்கம் 13 சென்டிமீட்டர் கம்மியாக விட்டோம் இல்லையா, அதை இந்த பக்கம் வச்சு நம்ம அளந்து வெட்டியாச்சு. சரியா இருக்குது. அதே மாதிரி 2 லைன் வெட்டியாச்சு. இப்போ இதுதான் நமக்கு சென்டர் லைன். இப்போ 8 பூ அகலன்றதுனால இப்போ 2 போட்டாச்சு. மேலே 3 லைனு கீழே 3 லைன் போகணும். இந்த 2 லைன் தான் நமக்கு சென்டர் லைன். இப்போ நம்ம 3வது லைன் ஆரம்பிச்சுக்கலாம். சைடு வாலுக்கு எவ்வளோ விட்ருக்கோமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு நம்ம இதை ஆரம்பிச்சுக்கலாம். எப்போ புதுசாக ஒரு ஒயர் சேர்த்துனாலும் நம்ம எந்த ஒயரை அடிப்படையாக வச்சு அளவெடுக்கிறோமோ அந்த ஒயரோட அது சரியாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிட்டு தான் போடணும். சரியாக இருக்கு. இப்போ இதே மாதிரி இந்த 3வது லைன் ஆரம்பிச்சாச்சு. 8 பூ தான். பேஸ் ரொம்ப சீக்கிரம் போட்டுடலாம். நான் மேலே 3 லைனு கீழே 3 லைன் ஃபுல்லாக பிளாக்கில் தான் போடுறேன். போட்டு முடிச்சுட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அதுக்குள்ளே நீங்கள் அம்மாவின் வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ரிட்டன் கிஃப்ட்டு இல்லை 2 கட்டு 3 கட்டு எத்தனை கட்டில் வேணாலும் நாங்கள் ஒயர் தயார் பண்ணி கொடுக்குறோம். அதனால் உங்களுக்கு எந்த மாதிரியாச்சும் கூட தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உடனே கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான விவரங்களை நாங்கள் சொல்கிறோம். அது இல்லாத வளகாப்பு, ரிட்டன் வரலட்சுமி பண்டிகை, ஆயுத பூஜை அந்த மாதிரி பண்டிகைக்கு ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கறதுக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன கிஃப்டெல்லாம் போட்டு கொடுக்கலாம். கூட மாதிரி போட்டு கொடுத்தோம்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கட்டு கூடையெல்லாம் போன ஆயுத பூஜைக்கு வரலட்சுமி பண்டிகைலாம் ஒரு கட்டு கூட போட்டு கொடுத்தோம். அந்த மாதிரி உங்களுக்கு அதுக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் மேலே 3 லைன் கீழே 3 லைன் போட்டுட்டு வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பேஸ் வந்து 8 பூக்கு 8 பூ போட்டாச்சு. எல்லா பக்கமும் ஒயர் கொடுத்தது. இப்போ வந்து மேலே போட போகிறோம். இதுக்கு வந்து நான் சாண்டில் கலர் ஒயர் எடுத்திருக்கேன். அதுக்கு இதை பாருங்க இப்படி தான் கொடுக்கணும். ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஒயர் ஜாயின் பண்ணுறோம். நம்ம இந்த ஒயர் இருக்குல்லையே இந்த அளவு எடுத்துக்கலாம். 4 பூக்கு ஒரு ஒயர் கொடுக்குறோம்.
அது மீதியாக இருக்கிற ஒயர் வச்சு தான் போடுறேன். மீதியாக இருக்கிற ஒயர் வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன கிராஃப்ட் போட்டோம்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டு யூஸ்க்கு பயன்படுத்திக்கலாம், ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கலாம். நம்ம வீட்டில் சுற்றி சுற்றி சின்ன சின்ன குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து விதவிதமாக பொம்மைகள் செஞ்சு கொடுக்கலாம். அந்த மாதிரி நாய் பொம்மை, சிவலிங்கம், அந்த மாதிரி இதெல்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன். அது என்னோடய பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அதை போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதுனா கூட ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி கூட போட்டு தரோம். யானை, நாய், சிவலிங்கம், அந்த மாதிரி ரேடில் குழந்தைங்களுக்கு கிளுகிழுப்பை அந்த மாதிரி கூட போட்டிருக்கோம். அந்த மாதிரி வீடியோஸும் எனக்கு பிளேலிஸ்ட்டில் இருக்கும், பாருங்கள். இந்த 4 பூ போட்டுட்டு நம்ம முன்னாடி விட்டோம் இல்லையா, அந்த அளவுக்கே அளந்து வெட்டிக்கலாம். இந்த இங்கே இந்த 8 பூக்கு 2 ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அடுத்தது திருப்பும்போது இந்த ஒயர் அளவு எடுத்து இந்த 4 பூக்கும் ஜாயின் பண்ணி போடணும். அதே மாதிரி தான் 4 இடத்துலையும் போடணும். 4 இடத்துலையும் போட்டுட்டு இந்த இடத்துல வந்து நம்ம இங்கே 2 ஒயர் ஜாயிண்ட் ஆகுதுலையே அந்த சாண்டில் கலரு, இதை வந்து நார்மல் நாட்டே போட்டுக்கலாம். அந்த பக்கம் ஒயர் சேர்த்தணும். அதுக்கு முன்னாடி நான் என்ன மாதிரி பூ போடுறேங்கிறத நான் உங்கள்கிட்ட காமிச்சிடுறேன். இப்படி ஜாயின் பண்ணிக்கணும். இதே மாதிரி 4 பக்கமும் ஒயர் சேர்த்திட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த 4 பக்கமும் சாண்டில் கலர் ஒயர் கொடுத்து ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம கொடுத்த சாண்டில் கலர் ஒயரை இந்த மாதிரி சிங்கிள் நாட் போட்டு வச்சுருக்கோம். இனிமேட்டுக்கு தான் நம்ம வந்து இதுக்கு என்ன டிசைன் பண்ணுறதுன்னு பண்ண போகிறோம். இப்போ இந்த 4 ஒயர்லேயும் 4 ஒயரையும் தனியாக எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம நாட் போடலாம். இப்போ வந்து மல்லி மொட்டு நாட் தான் போட போகிறேன் நான். இதுக்கு அந்த மல்லி மொட்டு போடுறதுக்கு 3 ஒயர்லையும் போடலாம், 2 ஒயர்லையும் போடலாம். அப்புறம் இந்த இப்போ நார்மல் நாட் போடுற மாதிரியே தான் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடணும். இந்த ஃபஸ்ட்டு ஒயர் வந்து இப்படி லெஃப்ட் சைடு லூப் பிடிச்சிக்கணும். ரா சைடு லெஃப்ட் சைடும், சைனிங்காக இருக்கிறது ரைட் சைடும் வச்சுக்கணும். அதே மாதிரியே தான் இந்த ஒயரையும் இப்படி மடக்கிக்கணும். ரா சைடு இந்த பக்கம் வர மாதிரி, சைனிங் சைடு ரைட் சைடு வர மாதிரி வச்சுட்டு இதில் இப்படி மாட்டிக்கணும். மாட்டிட்டு 2 லூப்பும் நமக்கு இப்படி தனித்தனியாக தெரியணும். பாருங்கள், ரா சைடு சைனிங் சைடு, ரா சைடு சைனிங் சைடு. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒயர் எடுத்து இந்த லூப்பில் விட்டு எடுத்துடணும். இந்த 2வது ஒயரை 2 லூப்லையும் விட்டு எடுத்துடணும். எடுத்துட்டு இதை லூஸ் பண்ணி பொறுமையாக இழுக்கணும். இது பார்த்தீங்கன்னா நந்தியாவட்டை மொட்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். நந்தியாவட்டை பூ இருக்குல்ல, அதோட மொட்டு மாதிரி இருக்கும். மல்லி மொட்டுலேயே வந்து இது சின்னதாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பிளாக்ல இருக்கிறதுனால உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரியுதா? மல்லி மொட்டு மாதிரி இருக்கும். நந்தியாவட்டை மொட்டு, மல்லி மொட்டு அந்த மாதிரி போட்டுக்கலாம். பலாமுள் முடிச்சுன்னு கூட அதை சொல்லுவாங்க. இவங்க லெஃப்ட் சைடு இப்படி லூப் பிடிச்சிக்கிறோம். இதையும் அதே மாதிரி லெஃப்ட் சைடு லூப் பிடிச்சிக்கிறோம். லெஃப்ட் சைடு லூப் ரெண்டுமே பாருங்கள் லெஃப்ட் சைடு லூப்பு. இந்த லூப்பை இந்த லூப்பில் மாட்டி இப்படி டைட்டாக பிடிச்சிக்கிறோம். 4 வயரையும் இப்படி 2 விரல் கொடுத்து 4 வயரையும் இப்படி டைட்டாக பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஒயரை ஃபஸ்ட்டு இருக்கிற லூப்பில் மட்டும், 2வது ஒயரை 2 லூப்லையும் இதை அப்படி லூஸ் பண்ணி இந்த ஒயரை அப்படி பின்னாடி கொடுத்து டைட் பண்ணிக்கிறோம். இந்த ஒயரையும் இப்படி டைட் பண்ணிக்கிறோம். பண்ணும்போது பதமாக இழுங்க. ரொம்ப ஒரு ஒயரை பிடிச்சி ஒரு பக்கமாக வெடுக்குன்னு இழுத்தோம்னா முடிச்சு வந்து கோணையாக போன மாதிரி ஆகிடும். இப்போ இது பாருங்கள் 2 முடிச்சு போட்டுட்டேன். இதுலேயே இது 3வது முடிச்சு. லெஃப்ட் சைடு லூப் பிடிக்கிறோம். இதையும் லெஃப்ட் சைடு லூப் பிடிக்கிறோம். லூப் பிடிச்சி இந்த லூப்பை இந்த லூப்பில் மாட்டி விட்டுறோம். இந்த ஒயர் எடுத்து ஃபஸ்ட்டு லூப்பில் போடுறோம். அடுத்தது 2 ஒயரையும் 2 லூப்பில் போட்டுட்டு இந்த ஒயர் அப்படியே பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு இதை லூஸ் பண்ணி இழுக்கிறோம். அதே மாதிரி இந்த ஒயரை லூஸ் பண்ணி இந்த லூப் இழுக்கிறோம். போட்டாச்சு. இப்போ 3 பலாப்புல் முள் முடிச்சு, 6 நந்தியாவட்டை முடிச்சு, இல்லைன்னா மல்லி முட்டு
அந்த மாதிரி இதுக்கு என்ன வேறு வேணாலும் சொல்லிக்கலாம். இப்போ இது 3 போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் இந்த சாண்டில் கலர் ஒயர் இருக்கு இல்லையா, இதை எடுத்து இதில் நார்மல் நாட் போட்டுக்கலாம். இந்த 2 ஒயர்லேயும் 2 சாண்டில் கலர் போட்டாச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிறது வந்து வர்ற சாண்டில் கலரில் 2 நாட்டு வரும். இது ரெண்டும் மிங்கிள்டு நாட்டாக வரும். இது இந்த பக்கம் 2 மிங்கிள் நாட்டு, இந்த பக்கம் 2 மிங்கிள் நாட்டு. இப்போ இந்த 2 ஒயரும் சேரும்போது சிங்கிள் கலரில் சாண்டலில் வரும். இது ஒரு சதுரம் இப்படியே போட்டது. 3 பலாமல் முடிச்சு, இல்லை நந்தியாவட்டை முடிச்சு, மல்லி மொட்டு முடிச்சு, இது 3 போட்டாச்சு. இதில் வந்து நம்ம நார்மல் நாட் போட்டிருக்கோம். அடுத்த செட் ஆஃப் ஒயரு இங்கே இருக்குது பாருங்கள். இதில் 4 ஒயர் இருக்குது. இதுலேயே இதே மாதிரி போட வேண்டியதான். 2 பலாமல் முடிச்சு வரும், அதுக்கு மேலே ஒரு முடிச்சு, அதுக்கப்புறம் இந்த சாண்டில் கலர் ஒயர் வச்சு நார்மல் நாட் போடுறோம். அப்படியே போடும்போது நமக்கு கிராஸ் கட்டு மாதிரி ஏறும் கூட ஸ்டாண்டு. இதை வந்து சீப்பு போடுற மாதிரி ஸ்டாண்டாக தான் போடுறேன். இது 6 அடி எடுத்துருக்கனால ஓரளவுக்கு உயரம் வரும். இது இப்படியே தான் போடணும். இதே தான் கண்டினியூஸாக இப்படியே இந்த 4 ஒயரை போட்டு செட்டுறோம். அப்போ போடும்போது நமக்கு இங்கே ஒரு இது கிடைக்கும், இதே மாதிரி கிடைக்கும். அப்போ போட்டுக்கலாம். அப்படி போட்டோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, நேராக இருக்குது, பேரலல் ஒயராக இருக்குது. இதை வந்து இப்படி என ஒயராக இருக்குது. என ஒயர் எதிர் ஒயராக இல்லாமல் இணை ஒயராக இருக்குது. அதனால் இதை போடும்போது இப்படி கிராஸ் கட்டில் போடுற மாதிரி வரும். நான் இந்த பக்கம் போட்டிருக்கேன் பாருங்கள். சரிங்களா, 2 செட் ஆஃப் ஒயருக்கு போட்டாச்சு. இந்த ஒரு செட்டு இதில் எண்ணெய் ஒயரில் போட்டோம். இந்த பக்கம் ஒரு செட்டு எண்ணெய் ஒயரில் போடும்போது நமக்கு இந்த இடத்துக்கு கிராஸ் கட்டு மாதிரி வந்துடும், இப்படி ஆப்போசிட்டில். இப்போ இது 2லேயும் ஒரு ஒயர் முடிச்சு போடுறோம். இந்த இடத்துக்கு 4 பலாமுள் முடிச்சு வரும் பாருங்களேன். இந்த பாருங்க, இந்த ஃபஸ்ட்டு கீழே போர்ஷனில் மட்டும்தான் 3 முடிச்சு வரும். மேலே வரும்போது நமக்கு 4 முடிச்சு வரும். சரிங்களா, இப்படி 4 மல்லி மொட்டு வரும். இதில் வந்து பேஸில் மட்டும்தான், பேஸ் ஒரு சுற்றுக்கு மட்டும்தான் 3 மல்லி மொட்டு வரும். இப்படி 3 மல்லி மொட்டு வரும். அடுத்தடுத்து நமக்கு இந்த பேரலல் ஒயரில் இப்படி இப்போ இந்த பேரலல் ஒயர் போடும்போது 3 வரும். அதுக்கப்புறம் போட்டோம்னா இப்படி கிராஸ் கட்டில் நமக்கு 4 மல்லி மொட்டு வரும். மேலே வந்து பார்டருக்கு நம்ம மிங்கிள் நாட்டில் நார்மல் நாட் போட்டுக்கலாம். பாக்ஸ் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணலாம். இது போட்டு இந்த ஒயர் இருக்கிற வரைக்கும் போடுறேன். ஓரளவுக்கு ஒயரம் வரும்னு நினைக்கிறேன். 2 அடி ஒயர் இருக்குது எனக்கு. இதை போட்டுட்டு இது எந்த அளவுக்கு ஒயரை வந்திருக்குங்கிறத நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். போட்டு முடிச்சிட்டேன் ஓரளவுக்கு. இங்கே பாருங்கள், ஒயர் இந்த கருப்பு ஒயர்லாம் சின்னதாகிடுச்சு. இனி முடிச்சு போட முடியாது. இந்த ஒரு ஒயர் சின்னதாலுமே அந்த லைன் போடுறது கஷ்டமாயிடும். மற்ற எல்லா ஒயரும் பெருசாக இருந்தாக்க கூட 2-3 ஒயர் சின்னதாகிடுச்சுன்னா கூட அதுக்கு ஜாயின் கொடுக்குற மாதிரி வந்துடும். நான் இந்த சின்னதாகிடுச்சு போதும், இதோட நிறுத்திடலாம். பிறகு ஓரளவுக்கு ஒயரை வந்துருச்சு. பென்னு, சீப்பு அந்த மாதிரி போட்டு வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு மாதிரி நல்லா தயாராக இருக்குது. இப்போ நான் இதுக்கு வந்து இது பேஸுக்கு வந்து உள்ளே குச்சி சொருகியிருக்கேன். அதனால் இதை திருப்ப முடியாது, நம்ம அப்படியே தான் சொருகணும். இது குச்சி சொருகாமல் இருந்தோம்னா திருப்பிட்டு சொருகி முடிச்சுட்டு அப்புறம் நம்ம திருப்பிட்டு பார்த்துக்கலாம். இப்போ குச்சி சொருகி இருக்கிறனால திருப்ப முடியாது, நம்ம அப்படியே வந்து போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நான் ஒரு பூ மடக்கி சொருகணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பூ மடக்கி சொருகணும்னா இப்போ இந்த கடைசி லைன் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம நார்மல் நாட்டாகவே போட்டுக்கணும். இந்த ஜாயிண்ட் வருது பாருங்கள், இங்கே நார்மல் நாட் போட்டுக்கோம்ல, அதே மாதிரி இதையும் நார்மல் நாட் போட்டு வந்தோம்னா ஒரு பூ மடக்கி உள்ளே சொருகலாம். நான் இப்போ ஒரு பூ மடக்கி சொருக போகிறதுல கோபுரமாக தான் சொருக போகிறேன். அந்த கோபுரமாக சொருகிறது வந்து நமக்கு கையில் லேசாக குத்துற மாதிரி இருக்கும். அதனால தான் மோஸ்ட்லி அதை தவிர்த்துருவோம். இப்போ இது வந்து இது பலாமுள் கூட மாதிரி இது ஆல்ரெடி இப்படி தான் இருக்குது. ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, மொட்டாக அழகாக இருக்குது. லைட்டாக குத்துற மாதிரி இருக்கும், இப்படி கை வச்சு பார்க்கும்போது குத்துற மாதிரி இருக்கும். அதனால் நான் இதை வந்து இப்படி கோபுரமாகவே இப்படி கோபுரமாக தான் கோர்க்க போகிறேன். இந்த பாருங்க, இப்படி ஒரு ஒயர் மேலே ஒரு ஒயர் வச்சுக்கிறோம். இந்த ஒயர் இருக்கிற பக்கமே இந்த பிளாக் ஹோல்ட் பண்ணிக்கிறோம். இந்த சாண்டில் இருக்கிற பக்கமே சாண்டில் ஹோல்ட் பண்ணிக்கிறோம். இதை அப்படியே திருப்பி உள்ள கூடி சொருகணும். அதே நாட்டிலேயே சொருகிக்கலாம். நம்ம ஒரு பூ மடக்கி சொருகணும்னா தான் 3வது பூவில் சொருகணும். இந்த இதுக்கு வந்து அதே நாட்டிலேயே சொருகிக்கலாம்.
இந்த திருப்பும்போது அந்த ஒயர் எந்த லைனில் போகுதோ அப்படியே அதுலேயே சொருகிக்கலாம். இப்படி கோபுரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதே மாதிரி நான் எல்லா ஒயரையும் சொருகிக்கிட்டோம்னா தான் நமக்கு வந்து ஒரு கன்ஃபியூஸ் இல்லாமல் இருக்கும். நம்ம ஆக்சுவலாக பெரிய கூடையிலேயே அப்படி தான் சொருகுவோம். இப்போ ஒரு இது எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி இப்போ லெஃப்ட் சைடு ஒயர் மேலே வச்சுட்டு ரைட் சைடு ஒயர் அடியில் வச்சோம்னா அதே மாதிரி எல்லா இதுக்கும் வச்சோம்னா தான் அது பார்க்குறக்கு அழகாக இருக்கும். அதனால் நான் இப்படி தான் வச்சுருக்கேன். அதே மாதிரியே பண்ணுறேன். அதே பூலியே சொருகிக்கலாம். கிராஸ் கட்டில் சொருகிற மாதிரி தான். இப்படி கோபுரமாக வரும். இதுக்கு கைப்பிடி கிடையாது. இது நம்ம ஸ்டாண்டாக தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் இதை முழுசும் சொருகிட்டு இது ஃபினிஷிங் எப்படி வந்திருக்குன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். கிட்டத்தட்ட இது கூட முடிஞ்சிருச்சு. இது ஒரு இதுக்கு மேலே வேலை இல்லை. இது சொருகி முடித்தோம்னா கூட ஃபினிஷிங் லெவலுக்கு வந்துருச்சு. இது ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது நான் முழுசும் சொருகிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இதோட இது ஸ்ட்ரக்சர் எப்படின்னா பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து நார்மல் நாட்டு. இந்த 4 பூ மட்டும்தான் மல்லி முட்டு மாதிரி இருக்கும். இது ஆக்சுவலாக 3 விதமாக பேசுவாங்க. நந்தியா வெட்ட முக்கு, ஏன்னா இது 2 ஒயரில் போடுறோம், அதனால இது நந்தியா வெட்ட முக்குன்னு சொல்லலாம். மல்லி முட்டு மாதிரி இருக்கனால மல்லி முட்டுன்னு கூட சொல்லிக்கலாம். இல்லைன்னா வந்து பலாமுள் முடிச்சுன்னு சொல்லுவாங்க. இது இந்த நார்மல் நாட்டு இல்லாமல் இது ஃபுல்லாகவே நம்ம முடிச்சு போட்டோம்னா பலாப்பழம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். அதனால இதை பலாமுள் முடிச்சுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப அழகாக வந்திருக்கு. நான் இது ஃபினிஷிங் நல்லா எல்லாத்தையும் உள்ளே சொருகிட்டு நான் உங்கள்கிட்ட இது ஃபினிஷிங் எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன். உள்ளே எல்லாம் சொருகி முடிச்சிட்டேன். சொருகி முடிச்சு உள்ளே இருந்த ஒயரெல்லாம் வெட்டி எடுத்தாச்சு. இவ்வளோதான் மீந்துச்சு. இப்போ இதை வந்து நம்ம யூஸ் பண்ண வச்சுக்கலாம். இது ஸ்டாண்டுங்கிறதுனால கைப்பிடி இதெல்லாம் இது இல்லை. ரொம்ப அழகாக வந்திருக்கு. 8 பூக்கு 8 பூ தான் போட்டேன். இங்கே ஒயர் கொடுத்ததுனால நமக்கு நல்ல கூட வந்து அகலமாக வந்திருக்கு. இதை இப்படி போட்டு வச்சுக்கலாம். இது மாதிரி போட்டு சீப்பு ஸ்டாண்டு, பென் ஸ்டாண்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவின் வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.